அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ரசம் வைக்கிறீங்க. ரசம் வைக்கையில் இப்படி முறைச்சி வர்ற சமயத்தில் என்ன பண்ணிடுங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது இது நான் நிறைய ரசம் வச்சுருக்கேன், அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் கம்மியாக தானே வைப்பீங்க, ஒரு லெவலுக்கு ஒரு சின்ன சட்டியில் வச்சிங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போடுங்க. இது நான் நல்லா பெரிய சட்டியில் வச்சுருக்கனால 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இது நல்லா அப்படி முறைச்சி வர்ற அந்த சமயத்தில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த பொங்கி வர போகிற சமயத்தில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே அந்த டைமில் இந்த மாதிரி நெய்யை போட்டு செஞ்சீங்கன்னா ரசம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டியான இப்போ 6 மாத குழந்தையிலேருந்தே நம்ம வந்து நார்மலாக இட்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் குழந்தைகளுக்கு. இப்போ டெய்லி இட்லி கடையில் போய் ஒன்று ஒன்றா வாங்க முடியாது. அதுவும் இல்லாமல் கடையில் வாங்கி கொடுக்குறது கெடுதல் வேறு. நம்ம வீட்லேயும் ஒரு இட்லியெல்லாம் குழந்தைகளுக்காக ஊட்ட முடியாது, அதை ஊற்றிட்டு கொடுக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணிடுவேன்னா, இந்த மாதிரி குட்டையாக தோசை ஊற்றி மூடி வச்சு சிம்மில் வச்சு எடுத்துடுவேன். எடுத்துட்டு அது வந்து நல்லா சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இதவே வந்து குழந்தைகளுக்கு ஊட்டிடுவேன். என்னோடய 2 பசங்களுக்கும் நான் இந்த மாதிரி தான் ஊட்டினேன். இதில் பால் ஊற்றி சீனி போட்டு கூட ஊட்டலாம், இல்லை நார்மலாகவே பிச்சு தண்ணியில் முக்கி ஊட்டிடலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. 6 மாத குழந்தையிலேருந்து நம்ம எத்தனை வயசுக்குள்ளே வேணாலும் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் டயட்டில் எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றோம் பாருங்கள், அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இந்த மாதிரி தான் ஊற்றி எனக்காக சாப்பிட்டுக்குவேன். நீங்களும் இந்த மாதிரி இதை செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சுட்டு கொடுத்தீங்கன்னா தோசை. டிப் பார்க்க போகிறோன்னா, பாசிப்பருப்பு நம்ம எப்போதுமே வந்து கூட்டு அதே மாதிரி கீரைக்கு போடுறதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி சட்டியில் தான் வேக வைப்போம். அப்போ தான் அது வந்து நல்லா ஒரு மாதிரி மலர்ந்து வெந்து வரும். குக்கர்லலாம் போடக்கூடாது, குக்கரில் போட்டால் குழஞ்சிரும். அதனால் நம்ம இப்படி சட்டியில் வைக்கிறதுனா எப்படின்னா, பாசிப்பருப்பை நம்ம ஹையில் வச்சோன்னு வைங்களேன், அது வந்து பொங்கி தட்டிடும். இப்படி பக்கத்துலேயே நின்று ஹையில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடணும், இப்படி பொங்கி வரையில் நம்ம என்ன பண்ணிடணும், சிறுத்து போட்டுறணும். நம்ம கொஞ்சம் விட்டோம்னா அப்படியே பொங்கி தட்டிக்கிட்டே இருக்கும். இப்படி வெயிட் பண்ணி நம்ம ஹையில் வச்சு பொங்கி வரவும் சிறுத்து போட்டோன்னா அவ்வளோதான். இது அதுக்கப்புறம் இது பொங்கி தட்டவே செய்யாது, அது பாட்டு கோச்சிக்கிட்டு இருக்கும். சிம்லேயே போட்டுடலாம். கரெக்டாக 20 நிமிஷத்தில் அழகாக மலர்ந்து சூப்பராக வெந்துடும். நல்லா சூப்பராக அழகாக மலர்ந்து வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம பார்க்க போகிற குறிப்பு என்னென்னா, எப்போதுமே ரவையெல்லாம் வாங்கினோன்னா மொத்தமாக போட்டு ஒரு பெரிய கடாயில் போட்டு வறுத்தே வச்சுக்கணும். அப்படி வறுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிடலாம். நமக்கு நேரமும் மிச்சமாகும், வேலையும் மிச்சமாகும். ஏன்னா மொத்தமாக நம்ம வறுத்து வச்சுறையில நம்ம வேகமாக வேலையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து வண்டு வராது மெயினாக. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வெயில் ஒன்றும் அந்தளவுக்கு போட மாட்டேங்குது, குளிர் நேரம் தான். நம்ம இப்படி வறுத்து வச்சுக்கிட்டோம்னா வண்டு வரவே வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நமக்கு ஈஸியாகவும் வேலை முடியும். இந்த பக்கத்துலேயே உப்புமாவுக்கு வந்து தாளித்து விட்டுட்டேன். ஒரு அடுப்பில் வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு ஒரு அடுப்பில் நம்ம உப்புமா தாளிச்சு விட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக, அதாவது ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப குயிக்காக நமக்கு வேலை முடியும்னா இந்த மாதிரி ஒரு அடுப்பில் தாளிச்சுக்கிட்டே ஒரு அடுப்பில் நம்ம ரவையை வறுத்து உப்புமா ரெடி பண்ணோன்னா நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இந்த டிஃபன் நீங்களும் பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பிஸ்கட் வந்து இப்படி பிஸ்கட் பாக்கெட்டை வந்து பிரிச்சுட்டு இதை வந்து கவரில் ஏதாவது டப்பாவில் போடுவோம். அந்த மாதிரி போடாமல் நம்ம இந்த கவர்லேயே வச்சிடலாம், பதத்து போகாது, நல்லா தான் இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். பிஸ்கட்டை கவரை பிரிக்கல, இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிரிங்க. இப்படி பிரித்தோம்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அப்போ என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம இப்போ 2 பேர் சாப்பிட போகிறோம் டீக்கு அப்படிங்கிற ஒரு 10 பிஸ்கட் தேவைப்படும். அந்த பிஸ்கட்டை எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டு என்ன பண்ணிடலாம், இந்த கவரை இப்படி நல்லா சுருட்டிடுங்க. இப்படி நல்லா சுருட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்கட் பதத்தே போகாது, சூப்பராக மொறுமொறுன்னு எப்போதுமே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இதே மாதிரி எடுத்துகிட்டு சுருட்டி வச்சிடலாம். இது கலரவும் செய்யாது, அப்படியே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லெமன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி கொட்டை இல்லாமல் சாறு புளிகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ 2ஆக அறுத்துட்டு இந்த அரிகரண்டி மாதிரி வச்சுருக்கேன், சின்ன அரிகரண்டி. இதில் வந்து நம்ம இப்படி புளிஞ்சு விட்டுக்குவோம். அந்த சாரை வந்து நம்ம புளிஞ்சிருவோம்.
புழிஞ்சிட்டு அந்த கொட்டையெல்லாம் பார்த்தீங்களா அந்த கரண்டிலே வந்துடுது. சின்ன கரண்டி தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக கொட்டை இல்லாமல் எப்படி புளிகிறது அப்படின்றது தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் தான். அந்த பாருங்கள், இந்த கொட்டையை வந்து அப்படியே வலிச்சு எடுத்துருவோம். ஒரு பழத்தோட கொட்டை அப்படியே வந்துருச்சு. இதை அவ்வளோதான். நம்ம கொட்டையை எடுத்துருவோம். இந்த பல்ப்ஸை வந்து உள்ளே வச்சுப்போம். அவ்வளோதான். கொட்டை இல்லாத சாறு ஈஸியாக கிடச்சிது. நீங்களே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.